ஜி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் வந்து நவசக்தி. நான் வந்து கேப்டன் டிவியில் வந்து ஒரு 8 ஆண்டு காலம் வந்து ரிப்போர்ட்டராக வேலை பார்த்துருக்கேன். ஏரியாவிலையும் சரி இங்கேயும் சரி கேப்டன் கூடயே வந்து சில நாட்கள் பயணிக்கக்கூடிய வாய்ப்பெலாம் கிடச்சிருக்கு. அதை நினச்சி நான் வந்து இன்றைக்கி ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா எனக்கு அடையாளம் கொடுத்தது வந்து கேப்டன் தான். கேப்டன் டிவி நவசக்தி, கேப்டன் நவசக்தி அப்படின்னு, அதாவது மற்ற சேனல்களில் வேலை பார்க்குறதுக்கும் கேப்டன் டிவி வேலை பார்க்குறதுக்கும் ஒரு எல்லாருமே சொல்லுவாங்க. அதுதான் ஏரியா ரிப்போர்ட்டராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அப்படின்னா இப்போ நியூஸ் 7ல் வேலை பார்க்குறவங்க இல்லை மற்ற சேனல் வாங்க நியூஸ் 7 அப்படி கூப்பிட மாட்டாங்க. ஆனால் கேப்டன் டிவியில் நீங்கள் வந்து ஒரு ரிப்போர்ட்டராக வேலை பார்த்தாலும் சரி, கேமராமேன் வேலை பார்த்தாலும் சரி, நீங்கள் அவர் கூட நீ பயணிச்சாலே சரி கட்சியில் வாங்க கேப்டன் அப்படின்னு எங்கே இருந்தால் கூப்பிடுவாங்க. அதை கூப்பிடும்போது நமக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும் பார்த்தீங்களா. அது வந்து எப்படி சொல்கிறது, அது ஒரு அளவே இருக்காது. அந்தளவுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். எனக்கு வந்து கேப்டனை வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் நினச்சி கூட பார்த்தது கிடையாது. ஒரு நாள் கூட நான் வந்து கேப்டன் டிவியில் வந்து வேலை பார்ப்பேன், கேப்டனை பக்கத்தில் இருந்து பார்ப்பேன், கேப்டனோட நெருங்கி இருக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குன்னு நான் ஒரு நாள் கூட நினச்சது கிடையாது. சின்ன வயசில் இப்போ கூட என்னோடய பள்ளி பருவ நண்பர்கள்லாம் வந்து சொல்லும்போது சொல்லுவாங்க, சின்ன வயசுலேருந்து கேப்டன் கேப்டன் சொல்லிகிட்டே இருந்தேன், கடைசியில் அவர் சேனலுக்கே வேலைக்கு போயிட்டேப்பா, அவர் கூடயே ஃபோட்டோ எடுத்துகிட்டேப்பா, அவர் கூடயே பார்த்துட்டேப்பா அப்படின்லாம் சொல்லுவாங்க. நினைக்கும் போது நமக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி வந்து 1ஆம் ஆண்டு குரு பூஜை விழா வந்து கேப்டனுக்கு எடுத்து இன்றைக்கி மிக மிக சிறப்பாக, அதாவது சிறப்புன்னு சொல்ல முடியாது, மிக மிக சிறப்பு அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு. அதாவது ஒரு இறந்தவர்கள், ஜீவசமாதி அடைஞ்சவர்கள், சித்தர்களை வந்து பொதுவாக வந்து குரு பூஜை கொண்டாடி நம்ம வந்து பார்த்துருப்போம். ஆரம்ப நாள் முதல் வந்து கேப்டன் சமாதி ஆன நாள் முதல்ல ஒரு வருஷமாக பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ஒரு தன்னெழுச்சியாக, ஒரு தன்னார்வமாக, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆர்வத்தோட, ஒரு ஆத்மாத்மா வந்து வர்றவங்க எல்லாருமே பூக்களோடையும் வரும்போதே வந்து, அதாவது தேங்காய் பழம் கோயிலுக்கு போகும்போது நம்ம எப்படி போவோம் அது மாதிரி வரும்போது ஒரு பூக்களோடய வந்தாங்க. ஒரு ஆரம்பத்தில் ஒரு வாரம் போச்சு, 2 வாரம் போச்சு, இது 2 வாரம் 3 வாரத்தில் ஸ்டாப் ஆயிரும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துருப்பாங்க. மற்ற கட்சியினெல்லாம் என்ன ஒரு வாரம் போவாங்க, ஒரு மாதம் போகணும். ஆனால் தொடர்ந்து ஒரு வருஷமாக வெளியில் வந்து இன்றைக்கி கேப்டனுடைய ஆலயத்தை நம்பி வெளியில் ஒரு 20 பூக்கடை தொழிலாளர்கள் வந்து இன்றைக்கி பயனடைஞ்சிட்டு இருக்காங்கன்னா அதுதான் உண்மை. இன்றைக்கி வெளியில் போய் பார்த்தீங்கன்னா வெள்ளி செவ்வாய் அமோகமாக வியாபாரம் போகும். கோயில் வாசல் எப்படி நீங்கள் கடை போட்டால் உங்களுக்கு பூ விற்குமோ அதே மாதிரி தான் இன்றைக்கி கேப்டனோட ஆலயத்தில் வந்து இன்றைக்கி பூக்கடை வியாபாரிகள் அவங்களே சொல்லியிருக்காங்க மனசார, தம்பி வெள்ளி செவ்வாய் வந்தோன்னா என் குடும்பத்துக்கு தேவையான வருமானம் கிடச்சிருது. வர்ற மக்கள் யாருமே பூ வாங்காமல் உள்ளே போகிறது கிடையாது. ஏதோ வந்து பிற மற்ற தலைவர்கள் சமாதிகளுக்கு வந்து கடற்கரை ஓரங்கள் இருக்கிற சமாதிகளுக்கு போன மாதிரி இங்கே யாரும் வர்றது கிடையாது. அவர் வந்து ஒரு குருவாக ஏற்றுக்கிட்டு தான் டே 1லேருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இன்றைக்கி ஒரு வருஷம் முழுமையாக அடைஞ்சும் இன்றைக்கி 1ஆம் ஆண்டு குரு பூஜையை கொண்டாடுறதுக்கு சாரையாக மக்கள் வந்து இன்றைக்கி திரண்டு வரும்போது பார்க்கும்போது நமக்கே வந்து புல்லரிக்குது. அதாவது மற்றவங்களுக்கெல்லாம் ரசிகர்கள் இருந்தவங்க எப்படி இருக்குன்னு தெரியாது. இங்கேயே இருந்து பார்த்து எல்லாத்தையும் பார்த்தவங்களுக்கு வந்து பக்கத்தில் இருந்து பார்த்தவங்களுக்கு ஒரு இன்னும் ஒரு பூரிப்பாக இருக்கும் பார்த்தீங்களா. அது ஒரு சந்தோஷம். அது வந்து ஒரு சொல்ல முடியாது, வார்த்தையால் சொல்ல முடியாது, ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். நான் இன்றைக்கி வந்து ஒரு செய்தியாளராக இருக்கேன், ஒரு நெறியாளராக இன்றைக்கி வந்து பேட்டிகள் எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னை வந்து ஒரு அட்லீஸ்ட் என்னோட நண்பர் 100 பேருக்கு தெரியுது, இப்போ கட்சிக்காரங்க ஒரு 1000 பேருக்கு தெரியுது அப்படின்னா எனக்கு முகவரி கொடுத்தது வந்து கேப்டன் தான், கேப்டன் டிவி தான். என்னுடைய அனுபவத்தை வந்து நான் கண்டிப்பாக நான் சொல்லணும். நான் செய்தியாளராக நான் வந்து கேப்டன் டிவியில் வேலை பார்த்த அனுபவத்தை நான் சொல்லணும்ல. எல்லோரும் மற்ற கருத்துக்களை கேப்டன் பற்றி நிறைய பேசுவாங்க. கூடவே வருஷக்கணக்காக ரசிகர் மன்றத்திலிருந்து இவங்களாம் 1000 நிறைய பதிவுகள் பண்ணுவாங்க. அவங்களுக்குலாம் நிறைய நினைவுகள் இருக்குது பகிர்ந்துக்கிறதுக்கு. இப்போ நான் வந்து என்ன பகிர்ந்துக்க முடியும், நான் இருந்த காலத்தில் நான் வந்து என்னுடைய நினைவுகளை பகிர்ந்துக்கிறேன் இல்லையா. கடைசியாக கேப்டன் பிரச்சாரத்துக்கு வந்து பார்த்துருப்பீங்க, எலெக்ஷனுக்கு, சட்டமன்ற எலெக்ஷனுக்கு. அப்போ 6 நாள் பிரச்சாரம் வந்தாங்க. அப்போ பாண்டிச்சேரி எல்லா இடத்துக்கும் பிரச்சாரம்லாம் போயிட்டு வந்தாங்க. அப்போ கூட கொரோனா வந்தது, எல்லாம் பார்த்துருப்பீங்க செய்தியில். அப்போ கூட கேப்டன் கூட ரிப்போர்ட்டராக, கேப்டன் டிவிக்கு நான் தான் ரிப்போர்ட்டராக போயிருந்தேன். கேப்டன் கூடவே பிரச்சாரம் எல்லாம் பயணிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கேப்டன் டிவி வந்து அப்படி தான். எல்லோரும் இன்றைக்கி கட்சி சார்ந்து சேனல் வச்சுருக்கிறவங்களாம் டிவி வந்து எப்படின்னா அரசியல் பண்ணுவாங்க இல்லையா சேனல் வச்சுட்டு. கேப்டன் டிவியை ஒருபோதும் கேப்டன் அதுக்கு பயன்படுத்தினதே கிடையாது அரசியலுக்காக. எப்போதுமே நான் தன்னை ஒரு விமர்சிக்கிற அரசியல் தலைவர்களாகட்டும், எதிர்கட்சிகளாக இருக்கட்டும், யாரோ குறை சொல்கிறவங்கள கூட இருக்கட்டும், ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்துட்டு மற்ற சேனல்லாம் நடக்கும். ப்ரெஸ் மீட்டில் வந்து இந்த மாதிரி கேள்வி கேளுங்க, அசைன்மெண்ட் கொடுத்து இந்த மாதிரி தலைவர்கள் கேளுங்க. நிறைய தலைவர்கள் எல்லாம் ப்ரெஸ் மீட்டில் வந்து குண்டக்க மட்ட கேள்வி கேட்டு கடுப்பேற்றிலாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒரு நாள் கூட கேப்டன் டிவியை, கேப்டனும் சரி, நிர்வாக இயக்குனராக இருக்கக்கூடிய சுதீஷ் சாரும் சரி, ஒரு நாள் கூட யாருக்குமே அந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை யாரும் சொன்னதே கிடையாது. அப்போ என்ன சொல்கிறேன், எல்லாருமே அந்த வெகுளித்தனம், நம்மக்கிட்ட ஒரு சேனல் இருக்குது, இதை வச்சு நம்ம அரசியல் பண்ணலாம், நம்ம ரிப்போர்ட் விட்டு ஒரு கேள்வி கேட்க விடலாம், ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து ஒரு சலசலப்பை ஏற்படுத்தலாம், இதை வச்சு நம்ம ஒரு அரசியல் பண்ணலாம், ஒரு அரசியல் ஆதாயம் தேடலாம் அப்படின்னு நினச்சதே கிடையாது. நம்மளை திட்டிட்டு போட்டு நம்ம வாட்டுக்கு இருப்போம், ப்ரெஸ் மீட் எடுக்க போவோம், நம்ம வாட்டுக்கு வருவோம், நம்ம பாட்டு நம்ம செய்வோம். 70% மக்களுடைய பிரச்சனையை சொல்கிறோமா, 30% கட்சியோடைய செய்திகள், நலத்திட்ட உதவியில் வழங்குகிற செய்திகளை போடுவோம். இப்படி தான் போச்சு சேனல் வந்து. அதாவது அப்போ சேனலையே வந்து எந்தளவுக்கு பயன்படுத்திருக்காரு பாருங்க. அப்போ
அப்போ இது வந்து ஒரு செய்தியாளராக நான் என்னோட அனுபவத்தை நான் சொல்கிறேன். மக்கள் வந்து நிறைய சொல்லுவாங்க, கேப்டன் டிவி டிஜிட்டல் மீடியா இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான் போயிட்டுருக்கு. அப்போ அந்த அளவுக்கு ஒரு அரசியலை கூட மக்களுக்கான ஒரு அரசியலாக பண்ண ஒரு தலைவராக, ஒரு குருவாக பார்க்குறேன். அதனால் இன்றைக்கி காலையிலே நான் வந்துட்டு எனக்கு ஒரு சந்தோஷம். எனக்கு இந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வந்தோன்னா அவரை வந்து வணங்கிட்டு, எனக்கு ஒரு 2-3 விஷயம், நான் வரும்போது யதார்த்தமாக ஒரு நாள் மனசு சரியில்லைன்னு சொல்லி ஒரு வெள்ளிக்கிழமை போல் வந்தேன். என்னடா சரி சும்மா போகிறதுக்கு நம்ம போய் தலைவர்கிட்ட போய் அவனுக்கு போய் சும்மா அவனுக்குள்ளே போய் உட்காந்து நினைல அங்கே போய் உட்காந்துட்டு போவோம் அப்படின்னு வந்தேன். சும்மா வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது நான் உட்காந்துட்டு மனசில் நானாக நினச்சிக்கிட்டு இருந்தேன், என்ன இப்படி இருக்குது அப்படின்னு. ஆனால் என் மனசுக்குள்ளே ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டேன். அந்த விஷயம் வந்து 2 நாள் தான். நான் ஒன்று நினச்சி புலம்புனேன் மனசுக்குள்ளே, நான் சொல்ல விரும்பலை, ஆனால் நான் புலம்புனேன். அது வந்து எனக்கு நடந்தது. அது எல்லாரும் சொல்லுவாங்க, அந்த கேப்டன் வந்து சக்தியோட நடந்ததா, யதார்த்தமாக நடந்ததா, அது உங்களுடைய பார்வை வேறு. ஆனால் என்னுடைய பார்வை வந்து எனக்கு நடந்தது. நான் நம்புகிறேன், நம்ம வந்து குருவாக இப்போ நம்ம வீட்டில் வந்து இப்போ நம்மளுடைய தமிழர்களுடைய வழிபாடு, இறை வழிபாடு இருக்கு இல்லையா, இது எல்லாமே வந்து முன்னோர்களை தான் நம்ம வணங்குறோம். இப்போ கருப்பசாமியாக இருக்கட்டும், காளியாத்தாக இருக்கட்டும், மூலியமாக பத்திரகாளியாக இருக்கட்டும், எல்லாமே இறந்தவர்கள் ஒரு காலகட்டங்களில். இப்போ காளியம்மன் எல்லாத்துக்கும் ஒரு வரலாறு உண்டு. இவங்க வந்து ஒரு மனிதனாக பிறந்து ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் வந்து ஒரு சமாதி அடைஞ்சு மக்களுக்கு வந்து காலங்காலமாக வந்து அருள்வாக்கு சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை தலைமாடு காக்கிறது, இந்த மாதிரி கிராமங்களை சொல்லுவாங்க இல்லையா, ஒரு நல்லது செய்கிறதா இருக்கட்டும், சொப்பனத்தில் வந்து சொல்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி செய்வாங்க இல்லையா. அது மாதிரி தான் கேப்டனை வந்து நான் பார்க்குறேன். இங்கே வரக்கூடிய லட்சக்கணக்கான தொண்டர்கள் அவங்க மனநிலையை வந்து நம்ம பேசும்போது அவங்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் அவங்களுடைய ஆசையும் ஆர்வமும் அதுவாக தான் இருக்குது. அதில் வந்து மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. கேப்டனோட ஒரு குட் சைடை சொல்லிட்டீங்க. கேப்டன் செய்த மாசான சம்பவம், ஏன்னா கூடிய பயணிச்சிருக்கீங்க, எதனா ஒரு சம்பவம் இது பண்ணியிருக்காருங்க, யாருமே சொல்லாத ஒரு விஷயம் என்ன ஷேர் பண்ணுங்க. இல்லை, கேப்டன் செய்த மாசான சம்பவம்னா அது அப்போது சட்டமன்ற காலத்தில் நம்ம வந்து அப்போ நம்ம ஏரியாவில் இருந்தோம். அப்போ நமக்கு ரொம்ப சின்ன வயசாக இருந்தோம். அப்போ நம்ம இங்கே சென்னைக்கெலாம் வரல இல்லையா, நம்ம அதை பார்த்து ரசிச்சிருக்கோம். நம்ம பயணிக்கும் போது அப்போல்லாம் வந்து கேப்டன் வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்தளவுக்கு ஃபோர்ஸாக இருக்கிறத வந்து நம்ம வந்து நேரடியாக பார்க்கலைனாலும் சில விஷயங்களை வந்து நம்ம சொல்ல முடியும். அவரளவுக்கு தைரியமும் துணிச்சலும் வந்து எதுக்குமே யாரும் வராது. எல்லாருக்கும் இன்றைக்கி சொல்கிறாங்கல்ல, சோசியல் மீடியாவில் வந்து மீம்ஸ் போட்டாங்க, இங்கே இருக்கக்கூடிய கட்சியில் வந்து ஒரு சில கட்சி இருக்குது, ஆபாச பேச்சாளர்களை வந்து, அதாவது அறிவிக்கப்படாத ஆபாச பேச்சாளர்கள் அணின்னு ஒரு கட்சி ஒன்று வச்சுருக்குது பார்த்தீங்களா, அது இன்றைக்கும் பாருங்கள் கேவலமாக பேசுவாங்க. அது மாதிரி நம்ம கேப்டனுடைய கட்சியிலையோ இல்லை கேப்டனுடைய வளர்ப்புலையோ அந்த மாதிரி இருக்காது. கண்டிப்பாக அந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க. இப்போ வந்து பேசுவாங்கள்ல, ஆபாசமாக வந்து ஒருமையில் பேசுகிறது, போயாவாயான்னு பேசுகிறது, அவன் பேசுகிறது, இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து சரியான பதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை இல்லை, போல்டாக நிற்கிறதுக்கு ஆள் இல்லை. செய்தியாளர் சந்திப்பே அரளுமை மிரள விடுமை. இன்றைக்கி வந்து நிறைய பாட்டெலாம் போடுறாங்கல்ல, அரள விடு மிரள, அதெல்லாம் லைவாக சினிமாவில் பார்த்த ஹீரோயிசத்தை வந்து நீங்கள் ரியல் லைஃப்பில் ஒரு தலைவர்கிட்ட பார்க்க முடியும்னா அது வந்து கேப்டன்கிட்ட மட்டும்தான் பார்க்க முடியும். இனிமேலுக்கு அது மாதிரி ஒரு தலைவர் வந்து வரமாட்டாங்க, வரவும் முடியாது. அவருக்குள்ள அந்த கட்ஸு, தைரியம் எந்த தலைவருக்கு நீ வராது. அது நிச்சயமாக நான் அடிச்சு சொல்கிறேன்.